ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 கப் துருவின தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, பாதி தக்காளி பழம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 கப் தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்பு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த ஜார்லேயே 1 கப் தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதிலிருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் பாதி தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ பாதி தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீஸ் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சு கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போது மீன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அப்படியே நமக்கு அந்த மசாலாவும் நல்லா இதில் குக் ஆகும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு இப்படி நல்லா அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி நமக்கு அந்த தேங்காயில் உள்ள ஆயில் நமக்கு லைட்டாக செப்பரேட் ஆகி வந்திருக்கும். இந்த டைமில் நல்லா ஃபிஷ்ஷை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி 1 பை 1 நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நம்ம கிளறி விட வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃபிஷ்ஷை நல்லா குழம்புல நல்லா ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விட்டுடலாம். நமக்கு நல்லா மீன் குக் ஆயிரும். 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு நல்லா அந்த மீனும் நல்லா குக் ஆயிரும். இப்போ ஃபைனலாக நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக நமக்கு ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.